வந்து இந்த வீடியோவில் செகண்ட் சாப்டர் நம்பர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் பார்ட் வந்து பூலியன் அல்ஜிப்ரா. பூலியன் அல்ஜிப்ராவோட லாஜிக் கேட்ஸ் கான்செப்ட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ். ஸோ இது வந்து பூலியன் அல்ஜிப்ரா சாப்டர் 2 பூலியன் அல்ஜிப்ராவில் லாஜிக் கேட்ஸ் பற்றி. இது வந்து டீட்டெயில் ஆன்சர் கூட கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் புக் பேக் டீட்டெயில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸு, டிரைவ்ட் லாஜிக் கேட்ஸ். ஸோ எல்லா கேட்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு வந்து என்ன எந்த கேட் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் எழுத முடியும். 3 மார்க்ஸ்லையும் இருக்குது. ஸோ படிச்சிட்டிங்கன்னா எல்லா கேட்ஸையும் படிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ் வந்து அண்ட் ஆர் நாட், இந்த மூணுக்கும் பேர் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் கேட்ஸு. அதனால் இதை மூணு பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லாஜிக் கேட்னா என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி. லாஜிக் கேட்னா என்ன? கேட் இஸ் அ பேசிக் எலக்ட்ரானிக் சர்க்யூட் விச் ஆப்ரேட்ஸ் ஆன் ஒன் ஆர் மோர் சிக்னல்ஸ் டு ப்ரொடியூஸ் அன் அவுட்புட் சிக்னல். ஸோ இது என்ன? கேட்டுன்றது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் தான். அந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன் ஆர் மோர் சிக்னல்ஸ், ஒரு இன்புட் இல்லைன்னா மோர் தென் ஒன் இன்புட் எடுத்துகிட்டு ஒரு அவுட்புட் சிக்னலில் கொடுக்கும். ஸோ இன்புட் எடுத்துக்கும், அவுட்புட் கொடுக்கும். அந்த இன்புட் வந்து ஒரு இன்புட்டாக இருக்கலாம், இல்லை மோர் தென் ஒன் இன்புட். மோர் தென் ஒன்னுனா 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், இப்படி. ஆனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட் வந்து ஒன்றே தான் இருக்கும். சரியா? ஸோ ஒன்லி ஒன் அவுட்புட். ஸோ மோர் தென் ஒன் இன்புட் ப்ரொடியூஸ் ஒன் அவுட்புட். இதுக்கு பேர் தான் கேட்டு. ஸோ there are 3 ஃபண்டமெண்டல் கேட்ஸு அண்ட் ஆர் நாட். இது மூணுமே ஃபண்டமெண்டல் கேட்ஸு. அதர் லாஜிக் கேட்ஸ் வந்து NAND, NOR, XOR, XNOR ஆர் டிரைவ்ட் கேட்ஸ். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அதுக்கு பேர் டிரைவ்ட் கேட்ஸ்ன்னு பேர். ஓகேவா? ஏன் டிரைவ்ட் கேட்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் கேட்டில் இருந்து தான் தே ஆர் டிரைவ்டு. அதனால தான் அதுக்கு பேர் டிரைவ்ட் கேட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் கேட்ஸ் வந்து அண்ட் ஆர் நாட்டு, டிரைவ்ட் கேட்ஸ் வந்து இந்த 4. இதுலேயுமே இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா NAND அண்ட் NORக்கு இன்னும் ஸ்பெஷல் நேம் இருக்குது. NAND அண்ட் NOR ஆர் கால்டு யூனிவர்சல் கேட்ஸ். அதுக்கு பேர் என்ன? They are called as the universal gates. ஓகேவா? universal gates. So and or not, NAND, NOR, XOR, XNOR இது எல்லாத்தையும் நம்ம வந்து இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ ஒரு கேட்டையும் வித் டயக்ராம், லாஜிக் சர்க்கியூட்டு எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன் வந்து யூனிவர்சல் கேட்டு NAND NOR சொல்கிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ் கேன் பி ரியலைஸ்டு. NAND NOR வச்சு ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ் லைக் அண்ட் ஆர் நாட்டை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணலாம், ப்ரூவ் பண்ணலாம் அதோட அவுட்புட்டை, ட்ரூத் டேபிளை. அதனால தான் அதுக்கு பேர் யூனிவர்சல் கேட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸில் ஃபஸ்ட்டு கேட் வந்து என்ன அப்படின்னா ஆர் கேட். ஆர் கேட் வந்து த அவுட்புட் இஸ் ட்ரூ இஃப் எய்தர் ஆர் போத். எக்ஸ்ப்ளனேஷன் 5 மார்க்ஸில் வந்து 3 கேட்டு ஃபண்டமெண்டல் கேட் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும், எக்ஸ்ப்ரெஷன் எழுதணும், சிம்பிள் வரையணும், ட்ரூத் டேபிள் எழுதணும். ஓகேவா? 3 கேட்டுக்கும். அப்போ தான் ஃபுல் 5 மார்க்ஸ் கிடைக்கும். எல்லா கேட்டையும் கேட்டாங்கன்னா வெறும் எக்ஸ்ப்ரெஷன், இந்த சிம்பிள், ட்ரூத் டேபிள் மட்டும் எழுதணும். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. ஓகேவா? ஸோ 3 மார்க்ஸில் கேட்டால் இது எல்லாமே எழுதணும். ஓகே? ஸோ the output is true if either or both of the inputs are true. If both the inputs are false, then the output is false. ஓகேவா? ஸோ லாஜிக் எக்ஸ்ப்ரெஷன் என்ன அப்படின்னா C is equal to A plus B. இதுதான் வந்து ஆர் கேட்டோட இது. ஆர் கேட்டோட சிம்பிள் இங்கே உள்ள என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோன்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? அவுட்புட் வந்து ட்ரூ இஃப் எய்தர் ஆர் போத் ஆஃப் த இன்புட்ஸ் ஆர் ட்ரூ. 2 இன்புட்டுமே வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா, எய்தர் ஆர் போத் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும், ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் அவுட்புட் வந்து ட்ரூ. எப்போ ஃபால்ஸு? ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் false. So both the inputs are false, now output is false. Otherwise other cases it will be true. அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ இதோடைய லாஜிக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி வரையணும் அப்படின்னா இதுதான் லாஜிக் சிம்பிள். 2 கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாரி, இது ஆர் கேட் இல்லையா? ஸோ நல்லா இன்புட் சிக்னல். ஓகேவா? அப்புறம் ஒரு கர்வ் மாதிரி போட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி வரைங்க. ஸோ இது அவுட்புட் சிக்னல். ஸோ ஏ அண்ட் பி நம்ம இதில் வந்து எல்லா கேட்ஸ்லையுமே 2 இன்புட் சிக்னல் எடுத்துக்குவோம். ஓகேவா? எக்ஸப்ட் நாட் கேட்டு.
எல்லாத்துலேயும் 2 இன்புட். ஏன்னா கேட் வந்து will accept 1 or more input நம்ம டெஃபினேஷன் படித்தோம். ஆனால் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 2 input signal and 1 output. ஓகேவா? ஸோ 2 input and இதோடைய அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா C is equal to A plus B. அதுதான் எக்ஸ்பிரஷன். அவ்வளோதான், இப்படி தான் வரையணும். இதில் ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா இன்புட்டு அவுட்புட் எழுதுகிறோம். ஸோ ஏ அண்ட் பி ஆர் த இன்புட்ஸு. இதோட 2 இன்புட் இருக்கிறதுனால 2 power 2 that is equal to 4. அப்போ 4 காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸு நம்ம கொடுக்கணும். ஸோ இது வந்து லாஜிக் கேட்டுன்றதுனால அதோட இன்புட் வந்து எதர் 0 இல்லை 1ன்னு தான் எடுத்துக்கும். 2 3 4 அந்த நம்பர்லாம் வராது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும், ஏக்கு வந்து நீங்கள் எப்படி காம்பினேஷன் எழுதணும் அப்படின்னா 0 ரெண்டுமே 0 0, அடுத்தது 0 1 1 0, லாஸ்ட் வந்து 1 1. இதுதான், இது வந்து எல்லா ட்ரூத் டேபிளுக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன் தான் எழுதும். இதே ஆர்டரில் எழுதுங்க, அப்போ தான் அவுட்புட் வந்து நம்ம கரெக்டாக எழுத முடியும். கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் மாற்றி எழுதுனீங்கன்னா ஏதாவது தப்பாயிடும். ஸோ இந்த ஆர்டரே எழுதிக்கோங்க, சரியா? இதை இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு 0 போட்டுக்கோங்க, ரெண்டுமே 0 போட்டுக்கோங்க. அடுத்தது இது வந்து ஆல்டர்னேட்டிவாக வரணும், 0 1 0 1. அடுத்தது இது வந்து 2 0s 2 1. இன்னும் நீங்கள் வந்து படிக்கிறது ரொம்ப ஈஸி, 0 0 அப்புறம் 0 1, அப்புறம் இது 1 0 1 1, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இன்புட் எழுதியாச்சா? அப்புறம் சி அவுட்புட்டில் சி இஸ் ஈக்குவல் டு, இங்கே எழுதும்போது சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இதை போட்டுக்கோங்க, அப்போ தட் வில் பி பெட்டர். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்பிரஷனோட இப்போ இதில் என்ன பண்ண, ரெண்டுமே 0, அதனால் 0. இப்போ எனி ஒன் ஆஃப் நம்ம டெஃபினேஷனே பார்த்தோம், ட்ரூ இஃப் எய்தர் ஆர் போத் த இன்புட்ஸ். ஸோ ஆறுனாலே என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு ட்ரூ இருக்குது, அதனால் இது ட்ரூ 1. அடுத்ததில் ஒரு ஏ வந்து ட்ரூவாக இருக்குது, அதனால் ட்ரூ. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா போத் த இன்புட்ஸ் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ தான். ஓகேவா? ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் 0, மற்ற எல்லாத்துக்கும் 1 தான் வரும். இதுதான் வந்து ஆர் கேட்டு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கேட் போகலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்ட் கேட், ஃபண்டமெண்டல் கேட் தான். இல்லையா? ஆண்ட் கேட் கேன் ஹேவ் 2 or more இன்புட் அண்ட் 1 அவுட்புட் தான். எல்லா கேட்லேயும் அதுதான், எக்ஸப்ட் நாட்டுக்கு மட்டும் ஒரு இன்புட் ஒரு அவுட்புட். ஓகேவா? ஸோ அவுட்புட் இஸ் ட்ரூ ஒன்லி when both the inputs are true, otherwise the output is false. இதில் என்ன அப்படின்னா and லிட்ரலாக ஆண்டோட மீனிங் இங்கிலீஷில் தெரியும், ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். மோர் தென் எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படி தானே சொல்லுவோம், இல்லையா? அப்போ அவுட்புட் வந்து எப்போ ட்ரூவாக இருக்கும், ரெண்டு இன்புட்டும் ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ, இல்லைனா மற்ற கேசஸில் ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து ஏ டாட் பி, டாட்டு தான் ஆப்ரேட்டர். ஓகேவா? எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி. சிம்பிள், லாஜிக் சிம்பிள் வந்து 2 இன்புட் சிக்னல் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்காங்க கோடு, அப்புறம் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்படி கர்வ் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து AND கேட். ஓகேவா? ஸோ ஏ அண்ட் பி ஆர் த இன்புட்ஸு, அவுட்புட் வந்து சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி. ஓகேவா? ஸோ இப்படி தான் வரையணும். ஸோ இது கிளியராக இல்லை, நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஓகே? ஸோ இதுதான் இங்கே வந்து இன்புட் ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா அதே காம்பினேஷன்ஸ் ஏபி இன்புட்டு, சி இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து இதை எழுதிக்கோங்க, சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி. அப்போ ரெண்டுமே 0வாக இருந்தால் நம்ம டெஃபினேஷன்லேயே படிச்சிருக்கோம், ட்ரூ வென் போத் ஆர் ட்ரூ. எல்லாமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான், இல்லையா? ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ வரும், மற்ற கேசஸில் என்ன வரும், ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ இங்கே வந்து சி போட்டுக்கோங்க, சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி. ஓகே? ஸோ ஒரு மற்ற கேசஸ் எல்லாம் அப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கிற இடத்துல மட்டும் 1, மற்றது எல்லாமே 0. ஓகேவா? ஸோ இது வந்து ஆண்ட் கேட்டு. ஆர் கேட்டில் ரெண்டுமே 0ஆக இருந்தால் 0, மற்றது எல்லாம் 1. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். சரியா? ஸோ ஆண்ட் கேட் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட் கேட் போகலாம். நாட் கேட் இஸ் கால்ட் அஸ் அ லாஜிக்கல் இன்வெர்டர். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லாஜிக்கல் இன்வெர்டர் ஹேஸ் ஒன்லி 1 இன்புட். இந்த கேட்டுக்கு மட்டும்தான் ஒரு இன்புட் சிக்னல் கொடுக்கணும், மற்ற எல்லாத்துக்கும் 2 இன்புட் சிக்னல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் ரிவர்சஸ் த இன்வெர்ட் பண்ணுது, அதனால தான் ரிவர்சஸ் த லாஜிக்கல் ஸ்டேட். இன் அதர் வேர்ட்ஸ் த அவுட்புட் இஸ் ஆல்வேஸ் த காம்ப்ளிமெண்ட்னா ரிவர்ஸு, காம்ப்ளிமெண்ட்டு, இன்வர்ஷன் எல்லாம் ஒரே மீனிங் தான்.
கொடுத்துருக்கிறத அப்படியே ஆப்போசிட்டாக கொடுக்கும். சரியா? இதோட எக்ஸ்பிரஷன் வந்து C is equal to A bar. இது லைட்டாக தெரியுது, A bar. ஓகேவா? ஸோ லாஜிக்கல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் லாஜிக் நாட் கேட் வந்து எப்படி வரையணும்னா ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கணும். இங்கே வந்து பபிள் கண்டிப்பாக போடணும். இந்த பபிள் தான் இன்வெர்ஸ் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஒரே ஒரு இன்புட் தான், 2 இன்புட் போட்டுறாதீங்க. எல்லா கேட்டுக்கும் 2 இருக்குது, அதனால் இதுக்கும் 2 போடக்கூடாது. ஒன் நாட் கேட் மட்டும்தான் will have 1 input signal and 1 output signal. ஸோ ஒரு இன்புட் கொடுக்குறோம் ஏன்னு, அவுட்புட் வந்து C is equal to A bar. அவ்வளோதான். ஸோ அதனால் என்ன வரும்? 1னா 0, 0னா 1. அவ்வளோதான். ஸோ C is equal to இங்கே வந்து A bar எழுதிக்க வேண்டியதான். ஸோ இது வந்து லாஜிக்கல் இன்வெர்ட்டர். ஸோ அண்ட் ஆர் நாட் மூணுமே என்ன கேட்டு? ஃபண்டமெண்டல் கேட்ஸ். ஸோ உங்களுடைய புக் பேக்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன் த ஃபண்டமெண்டல் கேட்ஸு. அப்போ இது மாதிரி எழுதுங்க. 5 மார்க்ஸ் இல்லையா? அதனால் இந்த எக்ஸ்பிரஷன், லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன், எக்ஸ்ப்ளனேஷன், லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன், சிம்பிள், ட்ரூத் டேபிள் இந்த மாதிரி கொடுத்தனா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் 5 மார்க்ஸ் வந்துடும். எல்லா கேட்டையும் கேட்கும்போது தான் என்ன பண்ணும், இந்த எக்ஸ்பிரஷனு, சிம்பிள், அப்புறம் வந்து ட்ரூத் டேபிள், இது 3 மட்டும் எழுதினா போதும். இதெல்லாம் வேணாம், டெஃபினேஷன் தேவையில்லை. 3 கேட் மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதையும் எழுதணும். ஓகேவா? இப்போ அடுத்த கேட் போகலாம். ஸோ ஃபண்டமெண்டல் கேட்ஸ் இஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து யூனிவர்சல் கேட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரைவ்ட் கேட்ஸு. டிரைவ்ட் கேட்ஸ் வந்து நாண்டு, நாரு, எக்ஸ்ஆரு, எக்ஸ்நார் கேட்டு. இப்போ 4 கேட்டும். இதில் நாண்ட் அண்ட் நாருக்கு ஸ்பெஷல் நேம் இருக்குது. என்ன நேம் அப்படின்னா they are called as யூனிவர்சல் கேட்ஸு. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ டிரைவ்ட் கேட்ஸ் கேட்டாங்கன்னா எல்லாமே எழுதணும். யூனிவர்சல் கேட்ஸ் கேட்டாங்கன்னா நாண்ட் அண்ட் நார் மட்டும் எழுதணும். ஸோ எப்படி வேணால் கேட்கலாம் உங்களுடைய எக்ஸாமில். ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ நார் கேட். நார் கேட் இஸ் அ ஆர் கேட் ஃபாலோட் பை நார். நார்ன்றது காம்பினேஷன் ஆஃப் ஆர் அண்ட் நாட், இல்லைன்னா நாட் ப்ளஸ் ஆர், எப்படி வேணால் எழுதலாம். ஆர் ஃபாலோட் பை நாட், இல்லைன்னா எப்படி எழுதலாம், ஆர் நாட் ஆர். ஓகேவா? ப்ளஸ் ஆர். அதனால தான் நார் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இப்படியே எழுதலாம். ஸோ 2 கேட் தேவைப்படுது. அதனால தான் இதுக்கு பேர் டிரைவ்டு. derived gates, fundamental gates வந்து derive பண்ணுறோம். சரியா? followed by an inverter. The output is true if both the inputs are false. Otherwise the output is false. ரெண்டு இன்புட்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ, இல்லைனா மற்ற கேசஸில் வந்து ஃபால்ஸ்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்பிரஷன் என்ன வரும்? ஆர் கேட்டோட எக்ஸ்பிரஷன் எழுதிக்கோங்க. C is equal to A plus B. அதை வந்து நம்ம இன்வெர்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால மேலே ஓவர் பார். அவ்வளோதான். லாஜிக் சிம்பிள் எப்படி எழுதணும்? ஆர் கேட்டுக்கு வந்து நமக்கு எப்படி எழுதுவோம்? ஆர் கேட்டை வரைஞ்சிட்டு இதை இன்வெர்ட் பண்ணணும். இன்வெர்ட் நாட் கேட்குள்ளார இந்த அவுட்புட்டை கொடுக்கணும். அதை வந்து எப்படி இன்னும் காமிக்கலாம் அப்படின்னா, இன்வெர்ஸ்ன்றதுனால பபிள் போடணும். அதுக்கு தான் நாட் கேட்டில் நான் சொன்னேன், பபிள் ரெப்ரசன்ட்ஸ் த இன்வெர்ஸ்ன்னு அர்த்தம். சரியா? அப்போ ABC is equal to A plus B the whole bar. ஓகேவா? ஸோ இதோடைய லாஜிக் சர்க்கியூட்டை பார்ப்போம். இன்னொன்று எக்ஸ்ட்ரா அந்த டிரைவ் கேட்ஸ்க்கெலாம் நம்ம இன்னொன்று என்ன எழுதணும் அப்படின்னா, லாஜிக் சர்க்கியூட்னு ஒன்று எழுதணும். ஓகேவா? ஸோ லாஜிக் சர்க்கியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, சர்க்கியூட் டயக்ராம் வரையணும். ஏன்னா ஒரே கேட் கிடையாது, 2 கேட் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ கண்டிப்பாக சர்க்கியூட் டயக்ராம் வரையணும். சர்க்கியூட் டயக்ராம் எப்படி போடணும்? ஃபஸ்ட்டு ஒரு ஆறு இல்லையா? ஆர் கேட் வரைஞ்சிக்கோங்க. ஸோ AB அவுட்புட் என்ன கிடைக்கிது? A plus B. அதை இன்வெர்ட் பண்ணுவோம். இன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன கேட் யூஸ் பண்ணுவோம்? நாட் கேட்டு. அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? A plus Bயை இன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இன்வெர்ஸ் ஹோல் பார். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ட்ரூத் டேபிள் என்ன அப்படின்னா, அதே 4 காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட்டு 0 0 0 1 1 0 1 1. டேரெக்டாக இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, எனக்கு இப்போ டேரெக்டாக எழுத வரல அப்படின்னா நீங்கள் இன்னொரு இதை எழுதிக்கலாம். என்ன பண்ணால், ஆரோட காம்ப்ளிமெண்ட்டுன்னா இந்த அவுட்புட் இல்லையா? ஆரோட அவுட்புட் தெரிஞ்சதுன்னா டேரெக்டாக எழுதலாம். இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு இது காலம் இங்கே போட்டுக்கோங்க, A plus B போட்டுக்கோங்க. இப்போ A plus Bனா என்ன அர்த்தம்? 0 plus 0 ஆர் ஆப்ரேஷன். ஸோ 0, அப்புறம் 0 plus 1 வந்து 1, 1 plus 0 வந்து 1, 1 plus 1 வந்து 1. ஓகேவா? இது ஆர். 1 ப்ளஸ்னால் ப்ளஸ் கிடையாது, ஆர். ஸோ ஆர் கேட்டில் நம்ம பார்த்தோம், ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் 0, மற்ற எல்லா கேசஸ்லுமே 1 இல்லையா? அப்புறம் இதை இன்வெர்ஸ் பண்ணுங்கள். இன்வெர்ஸ் பண்ணால் என்ன வரும்? அப்படியே ஆப்போசிட்டு. 0னா 1, 1னா 0, 1னா 0, 1னா 0. அப்போ இதுதான் அவுட்புட். எனக்கு உங்களுக்கு டைரெக்டாக எழுத வரலைன்னா இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்துக்கோங்க. A plus B பண்ணுறோம், அப்புறம்தான் இன்வெர்ஸ் பண்ணுறோம். அதனால இதை நடுவில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு பென்சிலை எழுதிட்டு இந்த அவுட்புட்டை எழுதலாம்.
அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு நாட் கேட். இப்போ நெக்ஸ்ட் கேட் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கேட் பார்த்தீங்கன்னா NAND கேட் ஆப்ரேட்ஸ் அண்ட். ஸோ NAND அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நாட்டு ப்ளஸ் அண்ட், இல்லை அண்ட் ப்ளஸ் நாட் எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு காம்பினேஷன். ஆண்டோட அவுட்புட்டை இன்வெர்ஸ் பண்ணணும் யூஸிங் நாட் கேட். ஓகேவா? ஸோ ஆண்ட் கேட் ஃபாலோட் பை அ நாட் கேட். ஸோ அவுட்புட் இஸ் ஃபால்ஸ் இஃப் போத் இன்புட்ஸ் ஆர் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் அவுட்புட் வந்து ஃபால்ஸ், இல்லைனா அவுட்புட் வந்து ட்ரூ. ஓகேவா? ஸோ சி இஸ் ஈக்குவல் டு அப்படியே இன்வெர்ஸ் ஆஃப் ஆண்ட் கேட். ஆண்ட் கேட்டோட ஆப்போசிட் தான் இந்த NAND கேட். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன் என்ன? சி இஸ் ஈக்குவல் டு A டாட் B போட்டு அதில் ஓவர் பார் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ லாஜிக் சிம்பிள் வந்து இங்கே வந்து பபிள் வரைஞ்சிக்கணும். NAND கேட்டை வரைஞ்சிக்கோங்க, இங்கே ஒரு பபிள் போட்டுக்கோங்க. இப்போ லாஜிக் சர்க்கியூட்டும் ட்ரூத் டேபிளும் பார்க்கலாம். கண்டிப்பாக இதுக்கு சர்க்கியூட் டயக்ராம் வரையணும். சர்க்கியூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? அதான் நான் ஃபஸ்ட்டு ஆண்ட் கேட் வரைஞ்சிக்கோங்க. ஆண்ட் கேட்டை வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? அவுட்புட்டு A டாட் B வரும். ஸோ ரெண்டு இன்புட் கொடுக்குறோம், A B. ஆண்ட் கேட்டோட அவுட்புட்டு A டாட் B. அதை திருப்பி என்ன பண்ணும்? நாட் ஓவர் பார் வேணும்னா நாட் கேட்குள்ளார அனுப்பணும். நாட் கேட்குள்ளார அனுப்புனா அவுட்புட் வந்து A டாட் B த ஹோல் பார். ஓகேவா? ஸோ இதோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 0 0 0 1 1 0 1 1 இதுதான் இன்புட்டு. அப்போ C இஸ் ஈக்குவல் டு இங்கே எல்லாத்துலேயுமே C இஸ் ஈக்குவல் டு A டாட் B த ஹோல் பார். ஓகேவா? அப்போ இது வந்து என்ன பண்ணும்? இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஆண்ட் கேட்டோட ஆப்போசிட் இல்லையா? ஆண்ட் கேட்டில் என்ன பார்ப்போம்? 0 டாட் 0னா 0 மல்டிப்ளிகேஷன் மாதிரி தானே 0 வரும். அதனால் இங்கே 1. 0 டாட் 1னா 0, அதனால் அதோட இன்வர்ஸ் வந்து 1. 1 டாட் 0னா 0, அதோட இன்வர்ஸ் வந்து 1. 1 டாட் 1னா 1, அதோட இன்வர்ஸ் வந்து 0. அதே மாதிரி தான் நம்ம டேரெக்டாக எனக்கு உங்களுக்கு எழுத வரலன்னா A டாட் B போட்டுட்டு A டாட் B எழுதுங்க, அதுக்கப்புறம் அதோட இன்வர்ஸை எழுதுங்க. ஸோ இதுதான் NAND கேட். ஓகேவா? ஸோ ரெண்டு யூனிவர்சல் கேட் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது XORம் XNORம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து XOR கேட் பாருங்கள். XOR கேட் வந்து அதோட இன்னொரு பேர்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் மாதிரி தான் இருக்கும். பட் இட் இஸ் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஆர் கேட். ஆக்ட்ஸ் இன் த சேம் வே அஸ் லாஜிக்கல் எய்தர் ஆர் மாதிரி தான். ஆர் கேட்டில் வந்து எய்தர் எனி ஒன் ஆஃப் த இன்புட் அண்ட் ஆர் போத் த இன்புட்ஸ் ஒன்றா இருந்ததுன்னா ட்ரூன்னு வரும் இல்லையா? ஆனால் இங்கே வந்து ஏதாவது ஒன்றா இருந்தால் தான் ட்ரூ. ரெண்டுமே ஒன்றா இருந்ததுன்னா ட்ரூ வராது. அதுதான், அதனால தான் இது எக்ஸ்க்ளூசிவ் ஆர். ஸோ அவுட்புட் இஸ் ட்ரூ இஃப் எய்தர் பட் நாட் போத். ரெண்டுமே சேம் ஒன்றா இருக்கக்கூடாது. பட் நாட் போத் ஆஃப் த இன்புட்ஸ் ஆர் ட்ரூ. ஸோ எந்த கேஸ்க்கு மட்டும் ட்ரூ வரும்? இனி 1 0 1 1 0 அந்த கேஸ்க்கு மட்டும்தான் ட்ரூ. மற்ற ரெண்டு கேஸுக்கும் ஃபால்ஸ் தான் வரும். ஸோ அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். இன்னும் வேறு விதமாக எப்படி சொல்லலாம்? அவுட்புட் இஸ் ஃபால்ஸ் இஃப் போத் த இன்புட்ஸ் ஆர் ஃபால்ஸு. ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபால்ஸு. ஆர் இஃப் போத் த இன்புட்ஸ் ஆர் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுன்னா, அதாவது அவுட்புட்ஸ் வந்து ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா ட்ரூன்னு வரும். இங்கே அதுக்கு தான் எல்லா வே ஆஃப் காம்பினேஷனையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அவுட்புட் அப்சர்வ் தட் த அவுட்புட் இஸ் 1 ஆர் ட்ரூ இஃப் போத் த இன்புட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா, அதாவது 1 0 0 1 இதுதான் டிஃப்ரெண்ட்டான இன்புட்டு. அப்படி இருந்தால் 1 வரும். 0 if inputs are same. ஸோ இப்போ ரெண்டு இன்புட்ஸுமே சேமாக இருந்ததுன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். 1 1 0 0 இந்த கேஸுக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். ஓகேவா? இதோடைய லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா C is equal to A பார் இது A bar dot B plus B A dot B bar. ஓகேவா? ஸோ A bar dot B AB தான் எக்ஸ்பிரஷன்லேயே. அப்போ இங்கே ரெண்டு டேர்ம் வரும் இதுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏக்கு பார் போடுங்க, செகண்ட் டேர்மில் பிக்கு ஓவர் பார் போடுங்க. இப்போ இதோடைய லாஜிக் சிம்பிள் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், லாஜிக் சிம்பிள், ட்ரூத் டேபிள் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு லாஜிக் சிம்பிள் இதுக்கு வந்து எப்படி வரையணும் அப்படின்னா ஆர் கேட் மாதிரி தான். எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்றதுனால ஆர் கேட் மாதிரி வரைஞ்சிட்டு டச் பண்ணாமல் இப்படி போடுங்க. ஸோ இதுதான் உங்களுடைய XOR கேட். ஓகேவா? ஸோ சி லாஜிக் சர்க்கியூட். இதோட எக்ஸ்பிரஷன் என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இல்லைனா இன்னும் என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா C is equal to A எக்ஸ்க்ளூசிவ் ஆர். இப்படி தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஓகே, இப்படி தான் நம்ம எழுதுவோம். ஸோ இது ஒரு ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் என்ன அப்படின்னா என்சர்க்கிள்டு ப்ளஸ்ன்னு அர்த்தம். இப்போ ஆர் கேட்டுக்கு டாட் வச்சோம், ஆர் கேட்டுக்கு ப்ளஸ்ஸு, ஆண்ட் கேட்டுக்கு டாட்டு எல்லாம் பார்த்தோம்ல. அது மாதிரி எக்ஸ்ஆருக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோன்னா என்சர்க்கிள்டு ப்ளஸ்ஸு. ஓகேவா? இதோடைய சர்க்யூட் டயக்ராம், இதோட எக்ஸ்பிரஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எக்ஸ்பிரஷன் என்னது? ஏ பார் டாட் பி ப்ளஸ் ஏ டாட் பி பார். ஓகே, ஸோ சர்க்யூட் டயக்ராம் கண்டிப்பாக வரையணும். சர்க்யூட் டயக்ராம் எப்படி வரையணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் பண்ணுங்கள், அடுத்து இந்த டேர்ம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ளஸ் சிம்பிள்னால் என்ன கேட் யூஸ் பண்ணுவோம்? ஆர் கேட். ஃபைனலாக ஆர் கேட்குள்ளார கொடுக்க வேண்டியதுதான். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன இன்புட்ஸ் இருக்குது, எத்தனை இன்புட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஏபி ரெண்டு இன்புட் தான். ஸோ ஒன்று ஏ, இன்னொன்று பி. அப்போ இது ரெண்டையும் இப்படி தனித்தனியாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஏபி ஃபஸ்ட்டு டேர்மில் ஏ பார் டாட் பி, செகண்ட் டேர்ம்லேயும் ஏ டாட் பி பார். அப்போ ஏ பாரும் தேவைப்படுது, பி பாரும் தேவைப்படுது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு இன்வெர்ட்டர் போட்டு ஏ பார், அடுத்தது பிக்கு ஒரு இன்வெர்ட்டர் போட்டு பி பார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து பி பார். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 2 அவுட்புட் கிடச்சிருக்கு. ஏ பார் தனியாக இருக்குது, பி பார் இருக்குது, இங்கே ஏ இருக்குது, பி இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டேர்ம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஏ பார் டாட் பி. அப்போ நான் என்ன அர்த்தம்? டாட்டுனா என்ன ஆப்ரேட்டர்? டாட்டுனா ஆண்ட் கேட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ளஸ்னால் என்ன கேட் யூஸ் பண்ணுவோம்? ஆர் கேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் ஏ பார் டாட் பி. அப்போ ஏ பார் இங்கே இருக்குது, பி வேணும். அப்போ பி இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பி இங்கேருந்து நான் வந்து சரியாக வரையலை. ஓகேவா? பாருங்கள். ஸோ இங்கே போட்டுட்டு இங்கேருந்து இங்கே, அவ்வளோதான். இது மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ இதோடைய அவுட்புட் வந்து டாட்ன்றதுனால ஆண்ட் கேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏ பார் டாட் பி. ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா ஏ டாட் பி பார். பி பார் இங்கே இருக்குது, நமக்கு ஏ வேணும். அப்போ ஏவை நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஏவை இங்கேருந்து இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஏ டாட் பி பார். 2 டேர்ம் தனித்தனியாக கிடச்சிருச்சா? இப்போ நடுவில் ப்ளஸ்ஸு. அப்போ என்ன ஆப்ரேஷன், என்ன கேட் யூஸ் பண்ணோம்? ஆர் கேட். இங்கேருந்து ஆர் கொண்டு வர வேண்டியதுதான். ஸோ ஆர் கொண்டு வந்து பார்க்க வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி வேணால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஏ ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து தனியாக டாட் யூஸ் பண்ணிக்கோங்க, பிக்கும் இந்த ஆப்ரேட்டர் நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஏ பார் பி பார். அடுத்து ஃபஸ்ட் டேர்மில் ஏ பார் டாட் பி. அப்போ ஏ பார் எடுத்துக்கோங்க, பி வந்து இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு இதை ஒரு ஆண்ட் கேட்டில் போட்டுக்கணும். அடுத்தது ஏ அப்புறம் பி பார், இதை ஒரு ஆண்ட் கேட்டில் போட்டுக்கணும். 2 அவுட்புட்டு ஃபைனலாக ஆர் கேட். இந்த எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. இந்த எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுட்டுனா இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டேர்மாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதோடைய ட்ரூத் டேபிள் என்ன அப்படின்னா அதே தான் 0 0 0 1 1 0 1 1. சி இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன எழுதணும்னா ஏ எக்ஸ்ஆர் பி. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே டெஃபினேஷனில் படித்தோம் என்ன, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஃபால்ஸ். அப்போ 0, ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு 0 0 போட்டுக்கோங்க. ரெண்டுமே சேமாக இருக்கிறதுக்கு ஃபால்ஸ் இல்லையா? இப்போ இது ரெண்டுமே சேமாக இருக்குது, 2 இன்புட்டுமே 0, 2 இன்புட்டுமே 1 சேமாக இருக்கு இல்லையா? அப்போ இந்த 2 கேஸ்க்கு என்ன போடணும்? ஃபால்ஸ் கொடுத்துடணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு ட்ரூ 1 1 போட்டணும். அவ்வளோதான். இதுதான் வந்து எக்ஸ்ஆர் கேட்டு. இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் எக்ஸ்நார் கேட்டு. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்நார் கேட் பார்ப்போம். ஸோ எக்ஸ்நார் கேட்டுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் நார் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்ஆர் கேட் ஃபாலோட் பை அன் இன்வெர்ட்டர். அப்போ எக்ஸ்ஆரோட அவுட்புட்டை இன்வெர்ட் பண்ணுனா நமக்கு எக்ஸ்நார் கேட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அவுட்புட் இஸ் அப்படின்னா என்ன, நம்மளுடைய எக்ஸ்ஆர் கேட் வந்து இந்த சிம்பிள். ஓகே, இதோடைய அவுட்புட்டை நம்ம இன்வெர்ட் பண்ணணும். இன்வெர்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன எழுதணும்? ஒரு பபிள் போட்டால் போதும். அவ்வளோதான். இதுதான் எக்ஸ்நார் கேட். ஓகேவா? இதுதான் லாஜிக் சிம்பிள் ஃபார் எக்ஸ்நார் கேட். ஸோ இட்ஸ் அவுட்புட் இஸ் ட்ரூ இஃப் இன்புட்ஸ் ஆர் சேம். நான் சொன்னேன் அதோட இன்வர்ஸ் தான், அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும் அப்படின்னு. ஸோ அவுட்புட் வந்து ட்ரூ இஃப் போத் த இன்புட்ஸ் ஆர் சேம். ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா 0 0 1 1 அந்த கேஸ்க்கு வந்து ட்ரூ.
ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா ஃபால்ஸு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கேஸ் வந்து என்ன 1 0 0 1 அதுக்கு ஃபால்ஸு. ஸோ அதோட இன்வர்ஸ் தான். ஸோ அவுட்புட் இஸ் 1 if the inputs are same, otherwise the output is 0. ஓகேவா? இதோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா C is equal to A bar dot B bar. ரெண்டு டேர்ம் அதே மாதிரி 2 டேர்ம் எழுதணும். A bar dot B bar ரெண்டுமே இன்வர்ஸ் பண்ணுங்க. அடுத்த டேர்மில் ரெண்டையும் நார்மலாக எழுதுங்க. ஸோ A bar dot B bar plus A dot B. ஸோ இதோடைய லாஜிக் சிம்பிள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது சர்க்யூட் டயக்ராம் ட்ரூத் டேபிள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லாஜிக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான். சி இதோட எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்க்ளூடட் டாட். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஏ இன்க்ளூடட் டாட். இதுதான் ஆப்ரேட்டர் இதுக்கு. ஓகேவா? எக்ஸ்னாரோட ஆப்ரேட்டர் வந்து ஏ இன்க்ளூடட் டாட். இது பேர் என்னது? இன்க்ளூடட் டாட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து சர்க்யூட் டயக்ராம் அண்ட் ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். ஓகே, சர்க்யூட் டயக்ராம் என்ன அப்படின்னா சர்க்யூட் வந்து பெருசாக வரையல, ஃபுல் டயக்ராம் கொடுக்கல, இது மட்டும் நீங்கள் எழுதுனா போதும், அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய எக்ஸ்ஆர் இன்வெர்ஸ் பண்ணுறது தானே எக்ஸ்னாரு. ஃபஸ்ட்டு எக்ஸ்ஆரை வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ஆர் வரையணும். எக்ஸ்ஆருக்கு என்ன பண்ணணும்? 2 இன்புட் சிக்னல், அப்புறம் ஆர் கேட் டச் பண்ணாமல் இப்படி, இதுதான் எக்ஸ்ஆரு. இதுக்கப்புறம் இதை வந்து நாட் கேட். ஸோ இதுதான். ஸோ ஏபி நமக்கு வந்து இங்கே வந்து ஏ எக்ஸ்ஆர் பி கிடச்சிரும். ஏ என் சர்க்கிள்டு ப்ளஸ் இதுக்கு பேர். அப்புறம் இது வந்து ஏ என் சர்க்கிள்டு ப்ளஸ் பி இன்வெர்ட் ஆகுது, அதனால் ஓவர் பார். அப்படி இல்லைன்னா இது வந்து இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன்க்ளூடட் டாட். ஏ இன்க்ளூடட் டாட் பி, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு தனியாக ஆப்ரேட்டர் இருக்குது, இன்க்ளூடட் டாட். ஸோ இதோடைய ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா 0 0 0 1 1 0 1 1. ஸோ சேமாக இருந்ததுன்னா 1, ரெண்டுமே சேமாக இருக்கிற இடத்துல 1. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற 0 1 1 0 கேஸ்க்கு வந்து 0 0 போடணும். ஏன்னா அதோட இன்வர்ஸ் தானே, அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஸோ இது பண்ணலாம். இல்லைனா சர்க்யூட் டயக்ராம் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? C is equal to A bar dot B bar plus A dot B. இதுக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்டும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? A B அப்புறம் நமக்கு வந்து என்ன வேணும்? நாட் ஆப்ரேட்டர் வச்சு A bar, அப்புறம் இங்கே நாட் ஆப்ரேட்டர் வச்சு B bar. 2 அவுட்புட் கிடச்சிது. ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன? A bar B bar இல்லையா? ரெண்டுமே பார். ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த அவுட்புட்டை எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து A bar B, A bar டாட்டு B bar. ஓகேவா? அடுத்தது A டாட் B. அப்போ A டாட் B வேணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே A, அப்புறம் இங்கே இருக்குது, இப்படி வரையலாம். ஸோ இது வந்து A டாட் B. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? என்ன கேட்குள்ளார கொடுக்கணும்? நடுவில் வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் இல்லையா? அப்போ ஆர் கேட். ஸோ ஃபைனலாக அவுட்புட் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதோட அவுட்புட்டு தான் இது. ஸோ இது இவ்வளோ பெருசாக உங்களுக்கு வரைய தெரிலனா இதை மட்டும் நீங்கள் வரைஞ்சா கூட போதும். XNOR கேட் வந்து இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஆர் இன்வர்ஸ் ஆஃப் த XOR கேட்டு. ஓகேவா? ஸோ எல்லா லாஜிக் கேட்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எல்லா லாஜிக் கேட் எக்ஸ்பிளைன் ஆல் த லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் லாஜிக் சிம்பிள் வரைஞ்சிட்டு ட்ரூத் டேபிள் எழுதினீங்கன்னா போதும். ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஷன்லாம் நம்மளுடைய அந்த எக்ஸ்ப்ளனேஷன் படித்தோம் இல்லையா? அந்த எக்ஸ்ப்ளனேஷன் டெஃபினிஷன் அதெல்லாம் அவ்வளோ பெருசாக எழுத தேவையில்லை. ஏன்னா பெருசாக இருக்கும், 5 மார்க்ஸ் தானே, அதனால் எல்லாமே டெஃபினிஷன் ஃபுல்லாக எழுதணுன்ற அவசியம் இல்லை. பட் எக்ஸ்பிளைன் ஃபண்டமெண்டல் கேட்ஸ், டிரைவ் கேட்ஸ் அப்படி தனித்தனியாக கேட்கும்போது கண்டிப்பாக டெஃபினிஷன் எழுதிட்டு ட்ரூத் டேபிள், லாஜிக் சிம்பிள், சர்க்யூட்டு எல்லாமே எழுதணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த லெசனில் வந்து இன்னும் ஒரு 5 மார்க்ஸ் இருக்குது. அந்த 5 மார்க்ஸை அடுத்த வீடியோவில் போடுறேன். அவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th கம்ப்யூட்டர் சயின்ஸோட புக் பேக் கொஷின்ஸ் எல்லா ஆன்சருமே நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நிறைய சாப்டர் கவர் பண்ணி. 11th புக் பேக் ஆன்சர்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை போய் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா, அதை போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே வரும். ஸோ அதில் இருக்கிற ஆன்சர் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.